ஈஸ்வரப்பட்டர் பொதுவாக கொடுக்கக்கூடிய உபதேசங்களில் இயற்கை அப்படிங்கிறத ஆதிசக்தி அப்படிங்கிற நாமத்தில் அடிக்கடி சுட்டி காட்டுவார். அந்த ஆதிசக்தியினுடைய படைப்பு தான் சர்வமுமே. நாமளும் அந்த ஆதிசக்தியினுடைய இயக்கத்தோட ஒன்றுபட வேண்டும். அந்த ஆதிசக்தியினுடைய முக்கியத்துவத்தை நிறைய இடங்களில் சொல்லியிருப்பாரு. அந்த ஆதிசக்தியினுடைய வளர்ச்சி அப்படின்னா அது எந்த அடிப்படையில் அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா வேலிடேஷன். இன்னைக்கு இந்த பூமியில் வாழக்கூடிய நமக்கு பணம், சொத்து, சுகம் இது போன்ற நிலைகள் தான், அதாவது மதிப்புள்ளதான் நம்ம வச்சிருக்கிறோம். நம்ம சம்பாதிக்கணும், சொத்து சேர்க்கணும், சுகமா வாழணும் அப்படிங்கிறத வளர்ச்சி நம்ம நினைக்கிற மாதிரி ஆதிசக்திங்கிறதுல அந்த இயற்கையில் எது வளர்ச்சி அப்படின்னா அதுக்குண்டான விளக்கமாக தான் இந்த உபதேசம் கொடுத்துருக்கிறாரு. சிவன் சக்தி அப்படிங்கிறத சொல்லி இந்த சிவசக்தி அப்படின்னா என்ன, ஏன் இது ரெண்டையும் சேர்த்து சொன்னாங்க. மற்ற எத்தனையோ கடவுள்கள் நாமங்கள்ல பெயர்கள் இருந்தாலும் இதை தான் சிவசக்தி நம்ம சொல்றோம். சிவம் இல்லையில் சக்தி இல்லை, சக்தி இல்லையில் சிவம் இல்லை இப்படியும் சொல்றோம். அதே சமயத்தில் சக்தி பெரிதா சிவன் பெரிதா இப்படியும் ஒரு சில பேர் தர்க்கம் பண்றாங்க. இயற்கையில உருப்பெற்றதுல இன்னும் சில பேருக்கு விதை முதல்ல வந்ததா, அல்லது செடி முதல்ல வந்ததா, கோழி முதல்ல வந்ததா, முட்டை முதல்ல வந்ததா, இப்படியும் வாதமும் பண்ணிட்டு இருக்காங்க, யோசனையும் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் உண்மையில் அதை அறியக்கூடிய நிலை இல்லாது. ஏன்னா புராணங்கள் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் இதை உண்மையை உணரக்கூடிய அது வளர்ச்சிக்கு போகக்கூடிய நிலை இல்லாமல் காலத்தால் மறைந்து போய்விட்டது. அதை தான் ஈஸ்வரப்பட்ட இந்த உபதேசத்தில். ஏன்னா சித்தர்கள் அப்படின்னு சொல்றவங்க மனித இனம் மக்கள், இன்னைக்கு விஞ்ஞானின்னு நம்ம சொல்ற மாதிரி அவங்க தான் மக்களுக்கு அவங்க கண்டுணர்ந்த அவர்கள் உணர்ந்து கொண்ட பேருண்மைகளை தெரியப்படுத்துறதுக்காண்டி இப்படி உருவ அமைப்புகளே கொடுத்தாங்க. சிவன் பாதி சக்தி பாதி அப்படின்னா அப்படி ஒரு உருவத்தை அவங்க தான் கல்லில் வடிச்சு நமக்கு இதை கொடுக்குறாங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய உட்பொருளை நாம அறிந்து கொள்ள வேண்டும். எந்த அடிப்படையில் தான் முதல்ல சொன்ன மாதிரி ஆதி சக்தியில உருப்பெற்றதுதான் சகலமே. அந்த ஆவியாக இருக்கக்கூடியதான் அதுதான் ஒரு உருவமாக திடமாக மாறுது. அது நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா அமிலம்னு சொல்லலாம். திடம்னு பொதுவாக சொன்னாலும் கோள்கள், நட்சத்திரங்கள், சூரியன் எல்லாம் பார்த்தோம்னா அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உலோகங்கள், எத்தனையோ பல கலவைகள் கொண்டுதான் அது உருவாகுது. அந்த உலோகங்களா மாறணும்னா அதுக்குண்டான அமில சக்தி அதுக்கு வேணும். அப்ப அந்த அமில சக்தி அப்படிங்கிறது, அந்த அமிலம் அதுதான் திடமாகுது. அந்த அமிலத்தை அது திடமாக வளர்ச்சி பெற்றாலும் அந்த திடமானதிலிருந்து எது வளர்ச்சி அப்படின்னா அதுக்குள்ள இயங்கக்கூடிய சக்தி அது பெருகும் பொழுதுதான் அந்த அமிலம் சொல்றமே அதுவும் கூடுது. அந்த அமில பிம்பம் திடம் அது சிவம்னாலும் அதுக்குள்ள மறைந்து நின்று இயக்கக்கூடிய சக்தி, இது ரெண்டும் சேர்ந்துதான் ஆதிசக்தின்னு சொல்லக்கூடியது வளர்ச்சிக்கு வருது. ஆனா சும்மா இல்லை. இப்ப நம்ம பூமி எடுத்துக்கிட்டோம்னா பூமி சுழலுது. சுழல போட போகும்போது அந்த சுழற்சினாலதான் அது ஜீவன் பெறுது. தன்னை சுற்றி இருக்கக்கூடிய காற்று மண்டலத்திலையும் அது உராய்ந்து அதையும் ஜீவன் உள்ளதான் வச்சிருக்கு. இப்படி சுழண்டு கொண்டே இருந்தாலும் அதுல ஜீவன் பெற்றாலும் மற்றொன்ற தனக்குள்ள கவர்ந்து இது கன பரிமாணத்திலையும் சரி, நம்ம வெறுமன ஒரு எடையை மட்டும் வச்சு பார்க்கக்கூடாது. அதை ஈர்த்து வெளிக்கக்கூடிய நிலைகள்ல தான் அது வளர்ச்சி கூடுது. அதனால ஒரு அமில திட பொருள் சிவன் அப்படின்னாலும் அமிலத்தோட ஈர்க்கப்பட்ட அந்த காந்த ஒளி, ஏன்னா ஒரு சுழற்சின்னு சொன்னோம்னாலே அதுல எந்த ஒரு பொருளும் வேகமாக சுழண்டுச்சுன்னா அது ஒரு காந்த புலன் உருவாகும். நம்ம பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கிறோம். ஒரு நைலான் சீப்பை தலையில வேகமா சீவனம்னா அதுல ஒரு காந்த புலன் உருவாகும். ஒரு பேப்பரை எடுத்தோம்னா ஒட்டும்னு. அப்ப அந்த உராய்வு சுழற்சிங்க போகும்போது அந்த உராய்வுல தான் காந்த உருவாகுது. அதுலதான் இந்த சக்தி.
அந்த சக்தி தான் அதுக்கு ஜீவன் உள்ளதா இருக்கு. அமில பிம்ப சிவன் ஈர்க்காவிட்டால் சக்தியின் காந்த அலை பாய்ந்து அந்த காந்த அலைக்கும் சக்தி இருக்காது. அதே போன்று அமில குண திட பிம்ப சிவத்தில் அந்த சக்தி ஒளி பாயாவிட்டால் ஜீவன் பெற முடியாது. எது முதல்ல எது பின்னாடி அப்படிங்கிற இந்த கேள்விக்கு இங்க இடம் இல்லை. இதுல வளர்ச்சி தான் முக்கியம். இதன் வளர்ச்சி நிலைதான் எல்லாமில் எல்லாமாக வளர்ந்து வளர்ச்சி கொண்ட அண்ட சராசரங்களும் அனைத்து ஜீவசக்திகளும் உருவாகி இயங்கிக் கொண்டுள்ளதப்பா. இதுல சக்தி பெரிதா சிவன் பெரிதா என்ற கேள்விக்கு இடமில்லையப்பா. சக்தி இல்லை என்றால் சிவன் இல்லை, சிவன் இல்லை என்றால் சக்தியும் இல்லை. பிம்பம் தான் சிவன், பிம்பத்தின் ஜீவன் தான் சக்தி. சக்திக்கும் ஜீவனுக்கும் அப்பாற்பட்ட ஆதிசக்தியின் நிலையை உணர்ந்து வளர வேண்டுமப்பா. சிவன் ஆணுமல்ல, சக்தி பெண்ணுமல்ல. ஒவ்வொரு ஜீவனிலும் சக்தியும் ஜீவனும் இருந்தால்தான், சக்தியும் சிவனும் இருந்தால்தான் அந்த ஜீவன் வாழ முடியும். சித்தர்களினால் மறைமுகமாக மறைத்து வெளிப்படுத்திய நிலைதான் இந்த ஜீவசக்தி உருவ நிலை. விதை முதலில் வந்ததா செடி முதலில் வந்ததா என்ற வினாவிற்கு அறிவாற்றலின் மனிதன் தன் எண்ணத்தை கொண்டு செயல்படுத்தினால் ஆரம்ப வளர்ச்சியான செடியிலிருந்துதான் விதை என்ற உண்மையை உணர்ந்து கொள்ளலாம். இதை ஏன் இதெல்லாம் சொல்றார் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம மனிதனா வளர்ச்சி பெற்று வந்திருக்கிறோம். நமக்குள்ள எத்தனையோ அமிலங்கள் வளர்ச்சி பெற்றதுனாலதான் வளர்ச்சி பெற்ற படைப்பாக மனிதனா வந்திருக்கிறோம். மற்ற ஜீவராசிகளுக்கும் வளர்ச்சி இருக்கு. ஆனா அதுல எல்லாம் உயர்ந்த அமில அந்த சக்திகள் மனிதனுக்குள்ள 1008 குணங்கள் வந்ததுனாலதான் இந்த ஆதிசக்தியுடைய வளர்ச்சிக்கே உறுதுணையா இருக்கக்கூடியது இந்த சக்தியில இந்த மனித உடல்ல இருக்கு. அப்படிங்கிறதுக்கு தான் நாம பிறந்தோம் வளர்ந்தோம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண அந்த உடலை விட்டு போகக்கூடிய நிலை இல்லாதபடி நம்ம எப்படி பல கோடி சரீரங்களை வளர்ச்சி பெற்ற மனிதனா ஈஸ்வரப்பட்டு சொன்ன மாதிரி அந்த அமில பிம்ப சிவன் அது ஈர்த்து அதுக்குள்ள அந்த ஒளியான சக்தி பாய்ந்து அதுக்கு ஜீவன் கொடுத்து மீண்டும் அந்த அமில பிம்பத்தை வளர்க்கக்கூடிய நிலையா அந்த சக்தி செயல்பட்டு அதனால ஜீவன் அது அதிகமாக வளர்ச்சியின் பாதைக்கு கொண்டு சொல்ற மாதிரி. அதாவது நம்ம இன்னைக்கு விஞ்ஞான அறிவுல இருக்கும், புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு மோட்டாருடைய இயக்க திறனை குதிரை சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே மோட்டார்னாலும் அதுக்குண்டான இயக்க சக்தி இருக்கு. அப்போ ஒரு குதிரை சக்தி திறன் கொண்டதை 10 குதிரை சக்தி திறன் கொண்டதுன்னா அது வலுவான இயக்க சக்தியா மாறுது. அந்த 10ங்கிறது 100 குதிரை சக்தினா இன்னும் வலு கூடுது. இப்படி வளர்ச்சி பெற்றதான் அண்ட சராசரங்கள். அதே போலதான் நாமளும் இன்னைக்கு மனிதனா வளர்ச்சி பெற்று வந்திருக்கோம்னா இந்த இயக்க சக்தி கூடி கூடி வளர்ச்சியுடைய விகிதாச்சாரத்துலதான் எந்த அமிலத்தையும் இயக்கக்கூடிய சக்தியா மனித அமைப்பை நம்ம பெற்றிருக்கிறோம். இதை நம்ம புரிந்து நாம அந்த உயர்ந்த சக்தியை சேமிக்க வேண்டியத நம்ம உயிராத்மாவுக்கு வலு கூட்டி அதனுடைய ஆற்றலை பெருக்குவதற்கு தான் நம்ம இதை செயல்படணும். அதுதான் உண்மையான வளர்ச்சி. நம்ம வெறுமன் இந்த உடல், ஏன்னா அதான் சொல்லிட்டாரு, சிவன் ஆணும் அல்ல சக்தி பெண்ணும் அல்ல. அதனால நாம ஆணா இருக்கிறோம் பெண்ணா இருக்கிறோம் அதை பற்றிய பேச்சு இல்லை. ஒவ்வொரு உயிரும் கடவுள். அந்த உயிர் உருவாக்குன இந்த உடல் தான் சிவம். உயிர் நமக்குள்ள சக்தியா இருந்து இயக்க சக்தி இருக்கப்பட போகும்போது இந்த உடலை வச்சு நம்ம அந்த சக்தியை மேலும் மெருகூட்டி அதை வலுவாக்கி கொண்டு இது மனிதனுக்கு அடுத்த நிலையான மகரிஷிகள் ஞானிகள் அடைந்த அந்த உயர்ந்த சக்தியை நம்ம பெறணும். அதை இந்த சரீரத்திலிருந்து தான் பெற முடியும். அதனால சிவன் இல்லையில் சக்தி இல்லை, சக்தி இல்லையில் சிவன் இல்லைன்னு சொல்லி வெறுமன் இந்த உடலுக்காக நம்ம இந்த வாழ்க்கையை அதுல கொண்டு போய் அடகு வச்ச மாதிரி நம்ம இதை நம்ம சாதாரணமா எண்ணிட்டு போகாதபடி நமக்கு கிடைத்த இந்த சரீரத்தை அந்த அமில பிம்பம் சொல்றாரு. இதுக்குள்ள உயர்ந்த அமிலங்களை மகரிஷிகள் ஞானிகள் பெற்ற இந்த விண்ணினுடைய ஆற்றல் நமக்குள்ள சேமித்து உயர்ந்த அமிலங்களா சக்தி வாய்ந்த உணர்வுகளா நம்ம பெருக்கி பேரருள் பேரொழியா இந்த மனித சரீரத்திலிருந்து அடுத்து அழியா ஒளி சரீரத்தை மிக மிக சக்தி வாய்ந்த நிலையை பெற வேண்டும். அதனாலதான் சக்திக்கும் ஜீவனுக்கும் அப்பாற்பட்ட ஆதிசக்தியின் நிலையை உணர்ந்தே வளர வேண்டும் அப்பா. அது ஆதிசக்தியில் உருப்பட்டதான் சிவனும் சக்தியும். அதுல உருப்பட்ட நிலையில் தான் நாமளும் நமக்குள்ள சிவமாகவும் சக்தியாகவும் அது இயங்கிக் கொண்டிருக்கு. இதுக்கு அப்பாற்பட்ட ஆதிசக்தியுடைய நிலையா நம்ம வளர வேண்டும்.
நம்ம சாதாரணமாக இன்னாருக்கு பிறந்தோம், இன்னாருக்கு திருமணம் செய்து கொடுத்தாங்க, இன்ன குழந்தைகள் நமக்கு பிறந்தது, இன்ன ஊரில் வாழ்ந்தோம் வளர்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இத்தனை வயசில் அவர் இறந்துட்டார் அப்படின்னு சாதாரணமாக அந்த வாழ்க்கையுடைய நிலை முடிந்திராதபடி யாருக்கு பிறந்தோம், யாருக்காண்டி வாழ்ந்தோம் அப்படிங்கிறத விட நம்மளை உருவாக்கின உயிர் அந்த உடலா உருவாக்கி இருக்கனாலும் அந்த உயிராத்மாவை நம்ம அழியாத சக்தியா உயிர் நம்மளை உருவாக்கின இந்த பிறப்பினுடைய பலனை நம்ம முழுமையா அது இந்த குடும்ப வாழ்க்கையில தான் பெற முடியும். அதுக்குதான் இவ்வளவு விளக்கங்களையும் சொல்றாரு. இந்த உண்மைகளை உணர்ந்து நாம சிவசக்தியா இதை புரிந்து கொண்டு நம்ம இந்த உடல் வாழ்க்கையை யாரும் தவறா சொல்லல. இந்த உடல் வாழ்க்கையிலிருந்தே அதாவது சிவத்திலிருந்தே அந்த சக்தியை நம்ம பெருக்கி ஆதி சக்தியுடைய வளர்ச்சிக்கு நம்ம போகணும். அதுக்குதான் இந்த விளக்கத்தை சித்தர்கள் நமக்கு இந்த உருவத்தை காட்டினாங்கன்னா எந்த அடிப்படையில் இதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன, இதிலிருந்து நம்ம எடுத்து வளர்த்துக் கொள்ள வேண்டிய நிலையை நம்ம சரியான பாதையில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த விளக்கங்களை ஈஸ்வரப்பட்டு நமக்கு கொடுக்குறாரு.